ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிப்ஸ் ஆஃப் அம்மா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான லட்டு தாங்க பார்க்க போகிறோம். இந்த லட்டு நிறைய ப்ரோட்டீன் நிறைஞ்சது. ஒரு லட்டு சாப்பிட்டாவே நல்ல பசி தாங்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம கடையில் இருக்க டேட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு தாங்க இந்த லட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த லட்டு ரெடி பண்ணியிருந்தேன். உங்களுக்கும் வேணும்னா ஆர்டர் கொடுங்க, கொரியர் போட்டு விடுவோம். எல்லாமே நட்ஸ் எல்லாமே ஒரு 100 கிராம் தான் எடுத்திருக்கிறேன். அத்தியும் 100 கிராம் தான் எடுத்திருக்கிறேன். டேட்ஸ் மட்டும் 400 கிராம் எடுத்திருக்கிறேன். இந்த லட்டு நீங்கள் டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டிங்கனாவே ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, சோர்வாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கும். டேட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அத்தியையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அதே ஜாரில் வால்நட்டையும் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். திராட்சை மட்டும் நம்ம அரைக்கக்கூடாது, மற்ற நட்ஸு எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்காமல் சும்மா 1-2 அரைச்சிங்கனாவே போதும். அப்போ தான் அந்த லட்டோட டெக்ஸ்சர் கிடைக்கும். உங்களுக்கு சாப்பிடவுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த பொருட்கள்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 3/4 கிலோ லட்டு கிடச்சிச்சு. டேட்ஸ் அரைக்கிறதுக்கு முன்னாடி டேட்ஸ்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி நல்லா ஒரு கிளாத்தில் தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இரும்பு சட்டியில் தான் இந்த லட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா திராட்சையெல்லாம் நல்லா பொரிய விட்டுறலாம். திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வரட்டும். திராட்சையை வறுத்து அதை அப்படியே வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நீங்கள் கருப்பு திராட்சையை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒயிட் திராட்சை கூட நீங்கள் போட்டுக்கலாம். கருப்பு திராட்சை போட்டு தான் எனக்கு இந்த லட்டு வேணும்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்குறேன். திருப்பி ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்லே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இந்த நட்ஸோட நான் வெள்ளரி விதை, பூசணி விதை எல்லாம் சேர்த்துருக்குறேன். ஃப்ளாக் சீட்ஸும் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். சீட்ஸ் எல்லாம் 50 கிராம் தான் சேர்த்துருக்கேன். பாதாம் 100 கிராம். உங்களுக்கு முந்திரி வேணும்னா போட்டுக்கோங்க. பிஸ்தா 100 கிராம், திராட்சை 100 கிராம், சீட்ஸ் எல்லாம் 50 கிராம் தான் நான் சேர்த்துருக்குறேன். வால்நட் 100 கிராம் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த திராட்சையும் இதோடு நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கையிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மணமாக இருக்கும். எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த நட்ஸ் எல்லாம் வறுக்கையில் அடுப்போட ஃப்ளேமை ஹையில் வச்சுக்காதீங்க. நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் நல்லா வறுபடும். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தீஞ்சு போயிடும். கரெக்டான பதத்தில் வச்சு வறுக்கணும். திருப்பியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருந்த டேட்ஸையும் அத்தியையும் இதிலே சேர்த்து நல்லா வேக வைக்கணும். இந்த நெய்யிலையே அத்தியும் டேட்ஸும் நல்லா வெந்து வந்துடும். வெந்து வரையில் சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் உங்களுக்கு. இதையும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம்லாம் வச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம நெய்யை அதிகமாக சேர்க்கலை. நெய் நம்ம கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம். பாருங்கள், நல்லா சுருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸு பவுடரை சேர்த்துடலாம். இதிலையே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். டேட்ஸ் அத்தி கூட இந்த நட்ஸும் நல்லா பிறண்டு வரும். நம்ம இரும்பு சட்டியில் வேறு செய்கிறனால நல்ல ஒரு அயன் சத்தும் நமக்கு கிடைக்குங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த மாதிரி டேட்ஸ் லட்டு கேட்டாங்கன்னா எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுங்க. இதிலேயே எங்கள் நம்பரும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓரளவுக்கு நமக்கு எல்லாம் பிறண்டு வந்துருச்சு. மந்த்லி பீரியட்ஸ் நார்மலாக இருக்காதவங்களுக்கு இந்த லட்டு 1 எடுத்துக்கிட்டிங்கனாவே பீரியட்ஸ் நார்மல் ஆகும். டாக்டர்கிட்ட போய் நம்ம கண்ட மெடிசன் வாங்கி சாப்பிட்றத விட இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டோன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த சீட்ஸு நட்ஸ் எல்லாம் உடம்புக்கு சேர்க்கையில் மூட்டு வலி எல்லாத்துக்குமே இது நல்லதுங்க.
டேட்ஸ் நம்ம எடுக்கையில் ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதாங்க, லட்டு ரெடி ஆயிருச்சு. அப்படியே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பதம் போதும். இதை அப்படியே நம்ம கொஞ்சமாக நெய்யை கையில் தொட்டுட்டு உருண்டை உருட்டிடலாம். சூடு அதிகமாக இருக்கும், அதுக்காக நம்ம நெய்யை தொட்டுட்டு தான் உருட்ட போகிறோம். சூடு இருக்கையிலே உருட்டிட்டோன்னா நல்லா உருட்ட வந்துடுங்க. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான லட்டு, ப்ரோட்டீன் லட்டு ரெடி ஆயிருச்சு. இதையே நாங்கள் கடையிலையும் வச்சு சேல் பண்ணுறோம். வேணுங்கிறவங்க ஆர்டர் கொடுங்க. ஹைஜீனிக்கான முறையில் நாங்களே ரெடி பண்ணி கொடுக்குறனால நீங்களும் திருப்தியாக வாங்கி சாப்பிடலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரோட்டீன் லட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.